சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். காசாவில் கடந்த மார்ச் மாதம் முதல் பஞ்சம் அதிகரித்துள்ளது. காசா மக்கள் யுத்தத்தால் இறந்ததை விட பட்டினியால் இறந்ததே அதிகம். இவ்வாறான நிலையில் ஐநாவிலிருந்து அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தடுத்து வந்தது. இஸ்ரேலின் இரக்கமற்ற இந்த செயல்பாடுதான் காசாவில் பஞ்சம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டுள்ளார். அதாவது காசாவில் வாழும் மக்கள் தமது தொலைபேசிகளில் அங்கு எவ்வாறான பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, மக்கள் பட்டினியில் வாடும் அவல நிலைகளை பதிவு செய்து தங்களின் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி வருகின்றனர். இதன் காரணமாக காசாவின் உண்மை நிலை வெளி உலகிற்கு தெரிய வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் தான் மக்கள் போராட்டமும் அதிகரித்து செல்கிறது என்பதால் சமூக ஊடகங்களை முடக்கும் செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு நெதஞ்சாகு முயற்சித்து வருகிறார். அது மட்டுமின்றி காசா போரின் அவலத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியதில் முக்கிய வகிபாகம் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு உண்டு என்பதும் உண்மை. இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் பலம் வாய்ந்த என்பதால் காசா தொடர்பான செய்திகள் வெளிவருவதை தடுப்பதற்காக சமூக வலைத்தளங்களுக்கு அதிகளவிலான தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காசாவை பொறுத்தவரை அதிகமாக இஸ்ரேலின் வலயத்திற்குள் தான் எந்தவிதமான இணையத்தையும் பயன்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு நிலையில் தான் காசாவில் ஏற்பட்டுள்ள பஞ்சம் தொடர்பான விடயங்கள் அதிகளவில் பரவி கொண்டிருக்கின்றன. இதன் விளைவாகவே ஐநாவின் பசி தொடர்பாக கண்காணிக்கும் குழுவும் காசாவில் பசி பட்டினி நிலவுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் இந்த குழுவினர் கூறியிருக்கும் விடயம் பலரையும் கோபமடைய செய்திருக்கிறது. அது என்னவெனில் தாம் ஒரு அளவீடு வைத்திருப்பதாகவும் தங்களின் அந்த அளவை மீறி பஞ்சம் ஏற்பட்டாலே தாம் அது தொடர்பில் அறிக்கை வெளியிடுவோம் எனவும் கூறியுள்ளனர். அவர்களின் அந்த அளவீடு எப்படி என்று பார்த்தால் ஒரு நிலப்பரப்பின் 20% அல்லது 30% மக்கள் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டாலோ அல்லது 10,000 பேரில் 2 பேர் இறந்தாலோ தான் அவர்கள் ஒரு நாட்டில் பஞ்சம் நிலவுகிறது என அறிக்கை வெளியிடுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். இப்போது காசாவில் 25 லட்சம் மக்கள் இருக்கின்றனர். இதில் 5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனில் கிட்டத்தட்ட 25%க்கும் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காசாவிலேயே அதிகளவில் பாதிப்புக்குள்ளான மக்கள் என்று பார்த்தால் வடக்கு காசாவின் காசா நகரமும் வடக்கு பகுதியில் இருக்கின்ற அதிகளவான பிரதேசங்களும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த காசாவை விடவும் பாதிப்பு இங்கு அதிகம் எனவும் ஐநா குழு தெரிவித்துள்ளது. ஆனால் காசாவில் கடந்த 6 மாதங்களாக கடுமையான பஞ்சம் நிலவி வருகிறது. இது உலக மக்கள் அனைவருமே அறிந்த விடயம். அது மட்டுமின்றி இந்த 6 மாதங்களில் எத்தனையோ மக்கள், குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் உயிரிழந்துள்ளனர். ஆனால் ஐநாவின் குழு அறிவிப்பு விடுவதற்கு முன்னரே ஐசிபி என்ற அமைப்பு காசாவில் பஞ்சம் நிலவுகிறது, இதன் காரணமாக பலர் பாதிக்கப்பட போகிறார்கள் என முன்னெச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தது. ஆனால் ஐநாவின் குழு இப்பொழுதுதான் காசாவில் பஞ்சம் நிலவுகிறது என்ற விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். இதேவேளை காசாவில் 5 லட்சம் மக்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளனர். இந்த பஞ்சம் செப்டம்பர் மாதம் காசாவின் ஏனைய பிராந்தியங்களுக்கும் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசாவில் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை தம்மால் கண்காணிக்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். காசாவில் 6 வயதிற்கு குறைந்த 1,32,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 55,000 கர்ப்பிணிகள் மற்றும் 25,000 பாலூட்டும் தாய்மார்களுக்கும் உடனடியாக ஊட்டச்சத்து தேவை என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஐநாவின் அறிக்கை மூலம் காசாவில் வாழும் மக்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது இப்போது உலகத்திற்கு ஆதாரபூர்வமாக நிரூபணமாகியுள்ளது. காசாவில் மீட்சி என்பது பல தசாப்தங்களை கடந்தாலும் ஈடேறுமா என்பது சந்தேகத்திற்கிடமாக இருக்கிறது. ஏனெனில் காசாவின் 90% விவசாய நிலப்பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மீட்டெடுக்க முடியாத நிலையும் காணப்படுகிறது. மீன்பிடியிலும் ஈடுபட முடியாத நிலையில் காசா மக்கள் அவலப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்போது காசாவின் விவசாய நிலங்களின் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதலில் இஸ்ரேல் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோலவே அண்மையில் ஏமன் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஹவுதிகள் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளனர். இதனால் நிலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுதிகள் 2 கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியதற்கே பாரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்றால் காசா மீது இஸ்ரேல் எத்தனை கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியது, இதன் விளைவாக காசாவின் நிலப்பகுதி எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்கும் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. இஸ்ரேலின் இந்த மிலேச்சத்தனத்திற்கு காரணமும் இருக்கிறது. யுத்தம் இடம்பெறும் போது கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் இன்று வரை கையொப்பம் இடவில்லை. இப்போது ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையை தொடர்ந்து அவதானித்தால் காசா
காசாவில் தற்போது ஏற்பட்டுள்ள பஞ்சம் சோமாலியாவை விடவும் அதிகமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஐநாவின் அறிக்கை வெளியானதை அடுத்து பிரித்தானிய நாடாளுமன்றில் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் காசா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட வேண்டும் என்ற 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இஸ்ரேலில் இருந்தும் ஒரு முக்கிய அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 83% பொதுமக்கள் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ள 83% என்பதே மிகப்பெரிய தொகைதான். இதுவரை காலமும் தங்களின் தாக்குதல்களில் பலியான அனைவருமே ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள்தான் என கூறி வந்தது இஸ்ரேல். ஆனால் இப்போது இஸ்ரேலில் இருந்து வெளியான இந்த அறிக்கை மூலம் நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் மரண தண்டனை கூட விதிக்கும் அளவிற்கு வலுவான ஆதாரமாக இருக்கிறது. இவ்வாறான ஐநாவின் அறிக்கை மூலமும் இஸ்ரேலின் அறிக்கை மூலமும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் எந்த அளவுக்கு மிலேச்சத்தனத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த 2 அறிக்கைகளும் இப்போது நெதன்யாகுவின் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருக்கின்றன. இத்தனை காலமும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறி வந்த பொய்களை அம்பலப்படுத்தும் அளவிற்கு இந்த 2 அறிக்கைகளும் இப்போது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 2 அறிக்கைகளின் அடிப்படையில் இஸ்ரேல் மீது பல்வேறு விதமான பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்களும் எழுந்துள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.